காஷ்யப முனிவருக்கும் மாயாவுக்கும் 4 குழந்தைங்க பிறக்குறாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் இணையும்போது வியர்வை துளிகள் பட்டதில நிறைய குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் எல்லாமே அரக்க வம்சத்தை பலப்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்போ காஷ்யப முனிவர் தன்னோட குழந்தைங்க எல்லாரையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. சிவன் தான் முழு முதற் கடவுள், நல்லதையே செய்யணும் அப்படின்னு போதிக்கிறாரு. சொல்லிட்டு அவர் தவம் பண்ண போயிறாரு. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் மாயா அவங்க அம்மா கிட்ட வர்றாங்க. வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க, நான் இங்கே வந்து இவரை கல்யாணம் பண்ண நோக்கமே அரக்கர் குலத்தை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக தான். அதனால் நீங்கள் எல்லாரும் கிளம்பி சுக்கராச்சாரியர் கிட்ட போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மை எல்லாத்தையுமே நான் யார் எங்கேருந்து வந்தேன்ற உண்மை எல்லாத்தையும் காஷ்யப முனிவர்கிட்ட மாயா சொல்லிடுறாங்க. இப்போ காஷ்யப முனிவருக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக போயிடுது. அவர் அவருடைய தந்தையான பிரம்மதேவரை நினச்சி வழிபடுறாரு. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, இதுவும் நடந்தது நல்லதுக்கு தான், நீ இந்த பாவமும் தீரணும்னா நீ தவத்தில் சிவனை நினைத்து தவம் பண்ணு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வரும்னு சொல்கிறாங்க. இப்போ முனிவர் தவம் பண்ண